நீங்க அங்க வந்து எங்க மீனையெல்லாம் வாங்கின பிறகு பணத்தை கொடுத்தா போதும். பாத்தீங்களா? போயிட்டு நல்லது. நீலமேகத்துக்கிட்ட கடன் வாங்கினீங்களா? அவன் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் சம்மதிச்சு கையெழுத்து போட்டீங்களா? ஏன் போட்டீங்க? பயிர் காயுது, புள்ள குட்டியெல்லாம் சாகுது, வேற நாங்க என்னதான் செய்யறது? இந்த மாதிரி பத்திரங்களை வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரையும் அழிக்க பாக்குறான். இவ்வளவு பட்டு உங்களுக்கு புத்தி வரலையே. நடந்தது நடந்து போச்சு, அவருக்கு எழுதியும் கொடுத்துட்டோம். இனிமே என்ன செய்யணும் நீயாவது சொல்லு தம்பி. இதுக்காகத்தான் பட்டணத்துக்கு போய் புதிய ஏஜெண்ட பார்த்து ஏற்பாடு செய்து வந்திருக்கேன். இனிமேல் நீலமேகத்துக்கு நாம எல்லாம் மீனை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு பணம் தானே வேணும். புதிய ஏஜெண்ட் கிட்ட வாங்கி திருப்பி கொடுத்துருவோம். வாங்க. எதுக்காகவா? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு படகுல ஏறுங்க, இல்ல இடுப்புல ஈர துணியை கட்டிட்டு போடுங்க. இது முதலாளி உத்தரவு. மாணிக்கம், பாத்தியா? கடன் வாங்க வேண்டாம்னு சொன்ன கேட்டீங்களா? அதல்லப்பா, எல்லாம் உன்னால வந்ததுதான். பழக்கம் போல அவனுக்கே மீனை வித்து தொலைச்சிருக்கலாம். குழப்புக்கே அவத்தா போச்சு. இப்ப ஏன் அப்படி அளவீங்க? ஒவ்வொருத்தரும் கணக்கு வழக்கு இல்லாம கடன் வாங்கினதா தான் அதை வச்சுக்கிட்டு நம்ம உயிரையே பறிக்க பார்க்கலாம். தீரமே மாணிக்கம், அனாவசியமா பேச. இதுக்காக உன்னால பணம் கட்ட முடியும்னா கட்டு, இல்ல வந்த வழியை பார்த்துட்டு போ. ஏய், உனக்கு பணம் தானே வேணும். அந்த புது ஏஜென்ட் வரட்டும், அவரை வச்சு மாணவத்தில் நடக்கிறேன். அது அவர் வந்துட்டார். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல சமயத்துல வந்தீங்க. இவங்கதான் நம்ம புதிய ஏஜென்ட். மாணிக்கம், சரித்திரத்தையே மாத்த பாக்குறியா? முதலாளிங்களுக்குள்ள என்னைக்குமே போட்டி வராதரா? கேட்டீங்களா? இவங்களுக்கு இருக்கிற இந்த புத்தி நமக்கெல்லாம் இருந்தா? அவன் பேச்ச கேட்டா அவன் கூட போங்க. படக ஒரு பயம் தொடக்கூடாது. ஜாக்கிரதை. அவங்க போகட்டும். போய் அரசாங்கத்துக்கிட்ட பேசி எல்லா வசதியும் வாங்கி தர்றாங்க. இப்படித்தாப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். புதிய ஏஜென்ட் வெளியே முடிஞ்சு போச்சு. இப்ப அரசாங்கத்திட்ட போய் சொல்றேங்கிறேன். இப்படி நீ ஒவ்வொன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பயிரும் புள்ள குட்டியும் சும்மா இருக்குமா? வாங்க போகலாம். மாணிக்கம், அனாவசியமா ஏப்பா கஷ்டப்படுற? எல்லா விதிப்படித்தான் நடக்கும். அவங்கள ஏத்து நாம ஏதாவது செய்ய முடியுமா? கடவுள் எல்லா வசதியும் அவங்க கொடுத்துருக்கான். நமக்கு என்னப்பா கொடுத்தான்? வாங்க பார்க்க போலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா?
பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. சிபாரிசு பண்ணி வேணுங்கிற உதவியை வாங்கி தர முடியும். அது அவ்வளவு சீக்கிரமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க. ரொம்ப சிரமமாச்சுங்களா? நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? உங்க பேச்சு கேட்டா நல்லா படிச்சவர் போல தோணுது. அதனால நீங்க தான் முயற்சி பண்ணி எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கணும். கூட்டு வளர்ந்தா தானே கூட்டுறவு. உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா எந்த உதவியும் கிடைக்காது. இது நிச்சயம். சரிங்க, என்னால கூடிய மட்டும் முயற்சி பண்ணி பாக்குறேங்க. ரொம்ப நன்றிங்க. வரேங்க. வணக்கம். என்னடா மாணிக்கம் வேகமா வந்துகிட்டு இருக்கான். மாணிக்கமா? ஏன்டா வர்றான்? அதான் வந்துட்டான். உங்க குப்பம் வாழ்கன்னு நானும் சொல்லுவேன். எல்லாரும் வாழணுங்கிறதான் என்னுடைய ஆசை. நம்ம ரெண்டு குப்பம் சண்டை சத்திரவ மறந்து சமாதானமா போயிட்டா அதனால எல்லாருக்கும் பல நன்மை உண்டு. நான் அரசாங்க அதிகாரியை பார்த்துட்டு தான் வரேன். அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விரிவா சொல்லணும். நீ பெரிய ஆளுடா. புதிய ஏஜென்ட் வச்சு எங்க குப்பத்தையும் முதலாளியையும் பழி வாங்க நினைச்ச, அது பலிக்கல. அந்த அவமானத்தை போக்க இப்ப சூழ்ச்சி பண்ண வந்திருக்க. தப்பான எண்ணம் இது. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நிறுத்து. நீ சொல்றத நான் கேட்கறதா? மரியாதையா ஓடி ஓடி போறதுக்காக நான் இங்க வரல. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஏய், ஏன்டா நிக்கிறீங்க? சமாதானம் பேச வந்தா என்ன கோழை நினைச்சிட்டீங்கல்ல? சமாதானத்தை பத்தி பேச முடியும். இப்பவாவது நான் சொல்றத கேளுங்க. உயிரை பணைய வச்சு உழைக்கிறீங்களே, ஒரு நாளாவது வயிறார சாப்பிடுறீங்களா? உச்சி வீட்டை விட்டு என்னைக்காவது மச்சு வீட்டுக்கு போகலாம்ங்கிற நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எது காரணம்? நமக்குள்ள இருக்கிற போட்டியும் பொறாமையும் அதை உண்டாக்குற நீலமேகம் தான் காரணம். மக்களை பிரிச்சு பலனடைகிற வழி புதுசு இல்லை. ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்பவும் நாம் பலியாக கூடாது. நமக்குள்ள ஒற்றுமை இருந்தா நமக்கு வேண்டிய படகு, படிப்பு, கடன், இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே அரசாங்கத்திடம் நம்மால பெற முடியும். நாம் ஒத்து போனாத்தானே உறுதி தெரியும், உதவியும் கிடைக்கும். இதையெல்லாம் சொல்லத்தான் நானே இங்கு வந்தேன். மாணிக்கம் சொல்றது நியாயம்தான். ஆமாப்பா, அவர் சொல்றது அவ்வளவு உண்மை.
என்னடா இது பேச விட்டுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, உதைச்சு விட்டுட்டாங்க. உங்க பலாத்காரத்தால என் உரிமை தடை செய்யவே முடியாது. இத பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிக்கலாம், வெட்டலாம், கொல்லலாம். ஆனாலும் என் லட்சியம் மட்டும் என்னை விட்டு மாறாது. டேய், உடைங்க. என்ன எல்லாரும் நல்ல வாழணும் சொன்னது தப்பா? அதுக்காக ஏன் அடிக்கணும்? எதுக்காக வெறுக்கணும்? இது அநியாயம், அநியாயம். முத்து, அதற்காக நீயா பறிச்சு பேசுற? உனக்கு வெட்கம் இல்ல? என்ன தைரியம் உனக்கு? அறியாதே வா. தலையில கட்டி கடல்ல போடு. எல்லாரும் இருக்கு என்னை அவமானப்படுத்துறது. வீட்டை விட்டு வெளியே போன அவ்வளவுதான். எல்லாரும் இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போன மாணிக்கண்ணனை 2-3 நாளா காணும். அவர் உயிருக்கு என்ன ஆபத்தோ என்னமோ. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாராவது போய் பார்த்து வரக்கூடாது? அவர் பேச்ச நாங்க கேட்கலங்கிறதுக்காக இவர் ஏன் எதிரி குப்பத்துக்கு போகணும்? அவங்களுக்கு நமக்கு தான் தீராத பகையாச்சே. நமக்குள்ள 1000 இருக்கும். அதுக்காக மாணிக்கத்தை எதிரிங்க ஏதாவது செஞ்சிருந்தா அவங்கள சும்மா விட மாட்டோம். பழிக்கு படி. ஆமா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ கெடுதல் நடந்திருக்குன்னு. இல்லாட்டி அந்த நாட்டாமைய வீட்டுல பூட்டி வச்சு நீலமேகம் ஏன் விருந்து வைக்க போறான்? சங்கப்பா எங்கடா இருக்கிற? தண்ணி மேல கீழே இருக்கிற. எங்க எனக்கு வச்சிருக்கிறாரா? அவரை நான் பார்த்து காலில் விழுந்து கும்பிடணும். வேணாம், உன் காலை பிடிச்சுக்கிறேன். வேணாம். ஆனா எத்தமா ஜாலியா ஜாலியா அப்படி அப்படி. அவன் மேல நீயும் போ. அநியாயமா இருக்கு. ஒரு கிழவனை போய் அடிக்க போயிருந்தாடா. திருடுக்கு திருடு சரியான ஜோடி. தாத்தா பேசாம போயிரு, இல்ல உனக்கு சேர்த்து வரைக்கும் கூட பசங்க எந்த கால தாளுனா நான் வர்றா பசங்களா உறவையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கண்டா எல்லாருக்கும் நல்லது. போங்க, பேசாம போங்க. என்னடா கிழவனை பேச விட்டுக்கிட்டு பூந்து உழைக்கிற? இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா முடிவு என்ன ஆகும்? வழியை விட்டுறோம். ரெண்டு குப்பமும் ஒன்னா சேர்த்து என்ன வழின்னு வழி கண்டுபிடிச்சு வாங்க வாங்க. சும்மா வாதாத்தா, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் வீட்லயே இருக்கணும். உனக்குதான் வேற யாரும் இல்லைன்னு சொன்னேன். முத்து ராசா, ஏண்டா உன்னை நான் எத்தனை தடவை கூப்பிடுறேன், குரல் கொடுக்க கூடாது? உன் மகனாயினேன் பொம்பளை வேஷம் போட்டுக்கானா? நீ ஒரு விளையாட்டு பிள்ளை தாத்தா. இத என் மக முத்து அழகின்னு பேரு. நான் முத்து ராசான்னு கூப்பிடுவேன். முத்தழகி
ரொம்ப நல்ல பேரு. பிறந்ததும் ஆளை பார்த்து வச்ச பேரா? என்னம்மா பாக்குற? என்ன பாக்குது? தாத்தா மேல அவ்வளவு பிரியம். யாரப்பா இது? இவரு என் உயிரை காப்பாத்தினாருமா. இவர் இல்லைன்னா அந்த குப்பத்து பசங்க என்ன அடிச்சு கொன்னு போட்டிருப்பானுங்க. இவரு இன்னுமே உனக்கு துணையா வைக்கிறேன். இவருக்கு சாப்பாடு போட்டு நல்லா கவனி. குழந்தை, அப்பா சொன்னத கேட்டியா? அங்க உங்க அப்பனை காப்பாத்துனேன், இப்ப உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். நல்லா பாக்குறியா? ஏ தாத்தா, இந்த தமாஷில எங்க அப்பா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காரு. குழந்தை, என் பேர் குழந்தை இல்ல, முத்து. என்ன தைரியம் அந்த பயலுக்கு? ராத்திரி சரியா வந்த உங்களே கொள்ள வந்திருக்காங்கல்ல, போய் அந்த குப்பத்தை கொடுத்துடலாம். புறப்படுங்கடா. இருங்கப்பா இருங்க. என்னப்பா கொளுத்துறதாவது கொல்றதாவது? இப்படி ஏட்டிக்கு போட்டியா இருந்தா இதுக்கு முடிவுதான் ஏது. யார் இருந்தாலும் யாரா? ராத்திரி என் உயிரை காப்பாத்தின கடவுள் அப்பா இவரு. கடவுளா? நான் சாதாரண மனுஷன் தான்ப்பா. அது இருக்கட்டும், உங்களை ஒண்ணு கேட்கிறேன். உங்க ரெண்டு குப்பமும் ஒரே இனம் தானே? ஆமா. ஒரே தொழில் தானே? ஆமா தாத்தா. ஒரே இனம் ஒரே தொழில். உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா லாபமா, சண்டை போட்டுக்கிட்டா லாபம்? லாப நஷ்டத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இது பரம்பரை பகை, எப்போதுமே தீராது. ஏப்பா தீராது? பகையை போக்கி உறவு உண்டாக்குற காலம் பாது. சமாதான வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி, ஒற்றுமை, முன்னேற்றம் சண்டையில வராதுப்பா. என்னமோ என் பேச்ச கேட்டு திருந்தினா எல்லாருக்கும் நல்லது. இல்ல ரெண்டு தரப்பாரும் அழிய வேண்டியதுதான். தாத்தா சொல்றதுலயும் நியாயம் இருக்கத்தான பாத்தி. நாட்டாமைக்கு வயசாச்சு, ஆனா விட்டு கொடுத்து பேசுறாரு. சும்மா இருடா. அடகு போட்டி ஒண்ணு வரப்போகுது இல்ல, அதுல ஏதாவது தரா நடந்தா அப்ப பாத்துக்குவான். வாங்கடா போய் வேலையை பார்ப்போம். குழந்தை குழந்தை அதா குழந்தை 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 விலைக்கு வாங்கின சனியன் மாதிரி ஏன் என் உயிரை எடுக்கிற? அப்பவே வந்துட்டியா? ஆமாய்யா வந்துட்டேன். இந்த உலகத்துக்கு வந்து 18 வருஷமாச்சு. ஏங்க இது என்ன சங்கமாங்க? இது ஏன் ஏதாவது நடந்ததா? அசிங்கம் அசிங்கமா? பாருங்க, எனக்கு வரவேற்பு பத்திரம் வாசி கொடுத்துருக்காங்க உன் பசங்க. வாசி தருங்களா? முறை தவற மாட்டார்களே. படிச்சு பார்த்துட்டு மூட்டை பூச்சி மரத்தை நீ தின்னு முளைக்கையில நான் தேடிக்கிறேன். வருக வருக மாதர் சங்க தலைவியே வருக. ஆஹா, பசங்க மரியாதை தெரிஞ்ச பசங்க. மண்ணாங்கட்டி மேல படிச்சு பாரு. ஓடாத மயிலே வருக, ஓடாத குயிலே வருக, வாடாத மலரே, தேடாத பொக்கிஷமே. வரவேற்பு பத்திரமா எழுதியிருக்கானுங்க, வசிய பத்திரம் எழுதியிருக்கானுங்க. ஆனா தெரியாத பயிர்கள்லாம் மானாவரியா எழுத ஆரம்பிச்சாங்களே. சேலையை கண்ட உடனே செந்தமிழ் விளையாட ஆரம்பிச்சிருச்சா? தோட்டத்து பக்கம் சீட்டு அடிக்கிற பசங்க எல்லாம் சங்கத்துல சேர்க்காவறான்னு இந்த விரால் பயிர்கிட்ட அந்த பயிலே சரியில்லை. சரி சரி, எதுக்கும் இது எங்கிட்ட இருக்கட்டும். முதல்ல அந்த பயிர்களை என்னன்னு கேட்டு வர்றேன். மேல நாடகமா? யாரு வந்தது? யாரு தூர்வாசரா? ஏண்டா சின்ன பேர? ஐயோ தூர்வாரவரா? யார பார்த்து அப்படி சொன்னேன்? அவளா மாணிக்கந்து அவகிட்ட உனக்கு பேச்சு? நான் பேசுறேன், உனக்கு என்ன ஆச்சு? என்னடா சொன்ன? போயா என்ன தோட இது? இந்த பாட்டு இதுக்கு என்னத்துக்கு மன்னிப்பு எழுந்து? ஐயோ
என்னடா அறுத்த கோடி மாதிரி துடிக்கிற கொண்டு விடுவேன். ஐயோ என்ன தலைவரே போடா மொட்டை என்ன தேவைங்க தலைவரே? வீரவெல்லாம் போயிடுச்சு. குழந்தை 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 நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது பவளக் கொடியேவா சிந்தாமணியேவா மணிமேகலையேவா மங்கம்மாவேவா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி ஊரறியாமல் உறவறியாமல் யார் வரச் சொன்னார் காட்டுக்குள்ளே ஓடிய கால்களை ஓட விடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என்
பாட்டுக்குள்ளே பவள கொடியவா சிந்தாமணியவா மணிமேகலையவா மங்கம்மாவேவா நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி. எத்தனை நாளாச்சு எனக்கு இப்போதான் உயிரே வந்தது. நல்லதை செய்யலாம்னு மாணிக்கமா வந்தேன். இந்த உலகத்துல வேஷத்துக்கு தாமா மதிப்பு. அதுலயும் தாடிக்குதான் ரொம்ப மதிப்பு. பரம்பரை நம்பிக்கை. அதனால தானே வர இருந்த பெரிய சண்டை என்னால நிறுத்த முடியும். இப்போ நின்னுச்சு. நாளைக்கு படகு போட்டியில வந்துடுமே. அதே இந்த வேஷத்திலே இருந்து எப்படியாவது சமாளிக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசையும் மாற்றி இந்த ரெண்டு குப்பத்தையும் ஒன்னாக்கிட்டு தான் வருவேன். ஐயோடி சொக்கி, அப்படி என்ன தாடியோடவே இருந்தா? குழந்தை தாடி இல்லை. நம்ம இருக்கிற இடத்தையே மறந்துட்டோமே. யாரோ பாத்துட்டா? சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன நாட்டாம? என்னன்னு என்ன கேக்குறியா? நான் உன்ன கேக்குறேன். என்ன நேரம்? நடுராத்திரி. இந்த ராத்திரியில எங்க இருந்து வர்றீங்க? வந்துப்பா, நான் நீ எனக்கே காது குத்துறியா? என் மானத்தை உயிருக்கு மேல மதிச்சு கௌரவமா வாழ்றவன். இதுக்கு சிறு களங்கம் ஏற்பட்டா உயிரியை எடுத்துக்கிறேன். இதெல்லாம் என் மகளுக்கு எடுத்து சொல்லுதாத்தா. குழந்தை, அப்பா சொல்ல கேட்கல, போய் தூங்கு போ. பால் சோறு என் பக்கம் பொங்க வெளியுதே. அரையப்பா, இந்த படகு போட்டியில நிச்சயம் உன் குப்பம் தான் வெற்றி பெறும். சொந்தமான ஒரு பகுதி இந்த கடலுக்குள்ளார இருக்குதுங்கிறதும் தெரிஞ்சது. இந்த படகு போட்டியில ஜெயிக்கிற தலைவரும்
அவரை சேர்ந்த ஆங்க மாத்திரம் தான் ஒரு வருஷ காலத்துக்கு இந்த பகுதியில மீன் பிடிக்கலாங்கிறதும் தெரிஞ்சது. ஜெயிச்சவங்களுக்கு இந்த கோப்பைய இது வெள்ளிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த வருஷமும் இந்த விழாவுக்கு வழக்கமா திறவு வைக்கிற நம்ம முதலாளி நீலமேகையா தான். அதான் தெரிஞ்சது. இதுவும் தெரிஞ்சது. இத சுத்தி இருக்கிற 4 குப்பங்கள் தான் இந்த போட்டியில கலந்துக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சது. ஒவ்வொரு குப்பத்தின் தலைவர், அதாவது படலை ஓட்ட முக்கியமான ஆள் ஆறாருங்கிறது தான் தெரியாதது. அதே நான் இப்ப யாராருன்னு சொல்லி விடுறேன். சொல்லணும்னு ஆளைய காமிச்சு விடுறேன். தலைவர்கள்லாம் வரிசையா வாங்கப்பா. மேற்கு குப்பத்தின் தலைவர் ஆளைய வாங்கிங்க. அடே நம்ம நண்டு குப்பம் வாங்க வாங்க தலைவர் வாங்கிங்க. 3வது சுவாமியின் குப்பம் எங்க சித்தப்பா அலையப்பர் ஆளைய வாங்கிங்க. என் குப்பத்து சார்பில் இந்த வருஷம் நம்ம தங்கப்பன் போட்டியில தலைவனா இருப்பான். இது தங்கப்பா? அப்ப நானு ஏதோ இந்த வாட்டி ஒரு கதை அடிக்குது. மாலை வாங்கிங்க. திருக்கையின் குப்பம் என்னப்பாச்சு? ஏதோ ஏதோ உங்கால போய அந்த பேர பேய் மாதிரி முடிக்கிறீங்க. தலைவனை வெளியே அனுப்புங்கப்பா. என்னடா இது என்னமோ அளவாயிரம் மாதிரி ஆளு கால் இடிச்சு தர்றீங்க. உங்க பக்கம் ஆம்பளையில இல்லையா? ஏய் பேரா, சிங்கன் இருக்கேன். எனக்கு மீன் 10 பாடகன் எல்லாம் சிரிக்கப்பா. இந்த போட்டியில முதல்ல வர்றவங்களுக்கு தான் பரிசு. சீச்சி உனக்கு என்ன கை காலெல்லாம் இப்படி ஆடுது? நீ படகுறேறி படகையே ஆட்டி கவுத்துற ஓடுற. பேரா இது பயிரம் பாண்ட கட்டடா. உன்ன போல வயசு பிள்ளைகள்லாம் வந்து பார்க்க சொல்றதால வயசான காலத்துல பேசாம வேடிக்கை பார்க்காம வம்பையா விலைக்கு வாங்குற. அதாவே ஒரு விஷயம் கேள். 10 பசங்க ஜெயிச்சா அவன் குடும்பத்துக்கு ஆகும். நான் உங்க எல்லாருக்கும் நல்லது. நான் ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லது. பத்தாத, நீ தலைவனா இருக்கிறதுக்கு அந்த குப்பத்தாளுங்க சம்மதிக்கிறாங்களான்னு கேளு. இல்ல காலம் அடக்கிட்டு மூலையில உட்காரு. ஏண்டா பேர பசங்களா சரின்னு சொல்லுங்க. என்னடா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க. நீயாவது சொல்லுங்கடா. சொல்லுங்கடான்னு சொன்னா சொல்லுங்கடா. சரி தாத்தாதான் நீங்க தலைவர். மாலை போடு மாலை போடு. கேவன் தலைவர் கையை தட்டுங்கப்பா. இந்த போட்டியில ஏறி தவறாக்காம நான் பார்க்க போறேன். யார் இவன்? எனக்கு வேண்டியவன் சமா. அவனுடைய பேச்சும் பார்வையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சந்தேகப்படாதீங்க சமா, அவன் ரொம்ப நல்லவனுங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லவரு.
அதுவும் திருக்க மீனுக்கு போட்டு சிங்கம். பெரியவர சரியான மாறு மீனி. அபாரமா படகு தெளித்து வயசு பசங்க எல்லாம் திணற அடிச்சீங்க. வெறும் தடியண்டாடி கேட்டு பையன் திருக்க மீன் குப்பத்துக்கு வெட்டி தேடி தந்துட்டான். எப்படி சொன்னா பெரியவர் ஏன் வீட்டாளு, அவர் வெற்றி ஏன் வெற்றி, ஏன் வெற்றி எங்க குப்பத்துக்கு வெற்றி தான். இந்த வருஷம் கூட மீன் பிடிக்கிற உரிமை எங்களுக்கு தான் சொன்னா. வெங்காயம் எங்க வெற்றிய மரத்தா வெட்டு புள்ளி குத்து தான் நடக்கும். ஆமா, அவ்வளவு தைரியமா? வாங்கடா வாங்கடா. தாளம் வந்ததா, தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா.
என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தான் ஏனடா கண்ணா மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா அதை நீ பிறந்த பின்பு கூற இயலும் ஏன் வெற்றி நம்ம இனத்துக்கே ஏற்பட்ட வெற்றி நான் அவங்க ஆளாவும் இருந்தேன் உங்க ஆளாவும் இருந்தேன் இனிமே குமரி கடல் பக்கம் மீன் பிடிக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் சொந்தம் இதுதான் என் முடிவு இனிமே நமக்குள்ள போட்டி பொறாமை சண்டை இதெல்லாம் கூடாது அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சம பலனும் லாபமும் கிடைக்கும் இடையில வர்ற குரங்கு கூட்டத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது என்ன நாட்டாம ஏன்பா பேசாம நிக்கிற சுருக்கமா அறிவுறும்படியா தாத்த விஷயத்தை எவ்வளவு அழகா சொல்றாரு பகமே பலகீனப்பா ஒற்றுமைதான் வாழ்வு நம்ம சார்பா உறுதி கொடுங்கப்பா சரி எங்க அப்பா சார்பிலையும் எங்க குப்பத்து சார்பிலையும் ஒத்துமைக்கு நானே உறுதி கொடுக்கிறேன் பல முத்தழகி பல ஒத்துமை புதுசா வந்துருமா செத்தாலும் சரி நம்ம ரெண்டு குப்பம் ஒண்ணு சேர முடியாது பயணி அடைய மாதிரி பேசாது பிறக்கும் போது யாரும் பகமையோட பிறக்கிறதே இல்லை இடையில வந்தது இடையிலே போகும் இனிமேலாவது நமக்குள்ள ஒற்றுமை வளர மாணிக்கம் இல்லையப்பா இந்த பையன் உனக்கு ரொம்ப வேண்டியவன் நல்லவன் இல்ல இல்ல நான் ஏமாந்துட்டேனுங்க இந்த ஆளு மாமமே பாத்துவா மாணிக்கண்ணு 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 அவமானம் செத்தவன் பிழைச்சான் பிழைச்சவன் ஜெயிச்சான் ஜெயிச்சவன் லட்சம் அடிச்சான் லட்சம் அடிச்சவன் நமக்கு குழி பறிச்சான் ஏசமா கூப்பிட்டீங்கன்னு ஒரே ஓட்டமா வந்தேனுங்க வெற்றி விழா எப்படி நாக்கு புடுங்கிட்டு நான் சாக போனேனுங்க எசமா அழைச்சிங்கன்னு சொன்னாங்க ஒரே ஓட்டமா ஓடியாந்தேனுங்க நீ ஐயா சாகணும் சாக வேண்டியது உன் மக எசமா
ஒரே மகளை கொண்டு போட மனசு வரலீங்களே. அவளும் சாகக்கூடாது. நான் சொல்றபடி செய்வியா? சொல்லுங்க சமா, சொல்றத உடனே செய்ய காத்திருக்கேனுங்க. மகளுக்கு உடனே கல்யாணம். எனக்கு அதே ஆசைதானுங்க. ஆனா பணம் இல்ல, சரியான மாப்பிளையும் கிடைக்கலைங்க. ரெண்டும் எங்கிட்ட இருக்கு. அப்ப கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருந்தேனுங்க. எல்லா ஏற்பாடும் உடனே செய். சங்கா, வேண்டிய மட்டும் பணத்தை வாரி கொடு. எசமா, இந்த நன்றியை இந்த நாய் சாகர வரைக்கும் மறக்காதுங்க. மாப்பிள்ளை நான் இருக்கிறேன். புரியலையே எசமா. புரியலையா? சங்கா, அரையப்பா, அரண்மனை போன்ற வீடு, அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம், கௌரவமான வாழ்க்கை, இவ்வளவு நிறைஞ்ச நான் எங்கிட்ட கை கட்டி சேவகம் செய்கிற உன்னுடைய மகளை மனைவியா அடைய விரும்புறேன். எசமா, வேண்டாங்க. அரையப்பா, தேடி வரும் ஸ்ரீதேவியை தள்ளாதே. நல்லா யோசித்து பதில். எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க நீங்க. நீங்க இப்படி முறதவரி பேசக்கூடாது. எங்க சாதி சனம் இதுக்கு ஒத்துக்குங்களா? எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நாட்டாம நானே வழிக்கு விழுந்தா ஊர் சிரிக்காதுங்களா? எசமா, அரையப்பா, உன்னுடைய ஜாதி இனத்தை விட என்னுடைய இனம் ரொம்ப உயர்ந்தது. அதையே நான் தள்ளிட்டு. நீங்க எதை செய்தாலும் இந்த உலகம் ஒத்துக்கிறேன். ஆனா நான் செய்தா வெளியில தர காட்ட முடியாது. எங்களுக்கு மானந்தான் பெருசேசமா, மானந்தான் பெருசு. அரையப்பா, சோத்துக்கு பணம் கேட்டு அன்னைக்கு காலடியில விழுந்தியே, அப்போ மானம் எங்க போச்சு? முடிவா சொல்றேன். உன் குப்பம் வாழணும், நீ நாட்டாமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்ல கடன் பத்திரத்துல நீங்கெல்லாம் போட்ட கையாட்டு உன்னை மட்டும் இல்ல, உன் குப்பத்தையே நாசமாக்க. அலையப்பா, நான் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறது உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நீங்கெல்லாம் பட்ட கடன் பத்திரங்கள் உனக்கே பரிசா தந்தது. திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே செய்கிறேன். நீ போ. அலையப்பா, போ. என்ன யோசிக்கிறீங்க? நீ எப்ப வந்த? இப்பதானே வந்த. இப்பதானே? ஒண்ணுமில்ல, உன்னை பத்தி தான் நினைச்சிருந்தேன். வா. பழம் அங்கிருக்கு, கொத்துங்கிளி இங்கிருக்கு, கோவை பழம் அங்கிருக்கு, கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, கொத்துங்கிளி இங்கிருக்கு, கோவை பழம் அங்கிருக்கு, கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இரவெல்லாம் கண் முழிச்சு இல்லாத ஆசை
மேகமாய் தலை முடித்து பின்னலாய் கடை போட்டு என் மனசே எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி போனாளே ஆசைக்கு ஆசை வச்சேன் நான் அப்புறந்தான் காதலிச்சேன் பூசையிடும் பூங்காத்தே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனசே நான் கொடுத்தேன் நெஞ்சு மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்கேன் நான் மட்டும் இங்கிருக்கேன் தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க சாட்சி சொன்ன சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ சாட்சி சொன்ன சந்திரனே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நீ வந்துட்டியா? என் எண்ணத்துல இருந்த நீ என்ன தேடியே வந்துட்டியா? ஏன் இப்படி பாக்குறீங்க? கனவு லோகத்துல இருந்தீங்களா? முத்துதான் வந்திருக்கேன், உங்களை தேடித்தான் வந்திருக்கேன். ஆமா, இப்ப ஏன் வந்து? உன் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சுடுமணல்ல துடிக்கிற மீன் மாதிரி அங்கே என்னால இருக்க முடியல, வந்துட்டேன். முத்து, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டு சொல்லாம வரலாமா? இது நல்ல பண்பா? ஏற்கனவே இருக்கிற பகை இன்னும் அதிகமாகாதா? நான் ஒற்றுமைக்காக பாடுபடுறதெல்லாம் எப்படி எப்படியோ விரயமாகுது. என் தெய்வத்தை தேடி நான் வந்தது தவறா? வாழ விடாத அப்பனையும் மீறக்கூடாது, வாழ விரும்புகிற இடத்துக்கு வரக்கூடாது. அப்போ ஒரு பெண்ணுக்கு என்னதான் முடிவு? அவ அழுது அழுது சாக வேண்டியதானா? சொல்லுங்க, நீங்களே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னம்மா, எங்க எதிரியோட மகனி இருந்தாலும் எங்க நாட்டாம உயிர் இல்லையா? தம்பி உன்னை அழவிடுமா? கவலைப்படாத, உன்னைத்தான் கெட்டிக்குவாரு, அழாத. என்ன பேச? உன் நலத்தை அப்படி இருக்கு தம்பி. உன்னை நம்பி இருக்கு எங்களை விட இந்த பொண்ணு தானே உனக்கு பெருசா போச்சு. அடையா, மறந்தவரை பேசாத. என் என்ன உங்களுக்கு தெரியும் இல்ல? ஏன் தெரியாது? காதலியை தேடி கடல்ல போய் விழுந்த இந்த பொண்ணுடைய அப்பனை காப்பாத்த எங்களையும் அடிச்சு விரட்டுன கிழவனா இருந்து காதல வளர்க்க அப்பாடியோ எவ்வளவு கஷ்டப்பட்ட. எங்களுக்காக படகு போட்டியில ஜெயிச்சு மீன்பிடிக்கிற உரிமை அவங்களுக்கு விட்டு கொடுத்த பொம்பளை முகம் தலை நிறைஞ்சு போச்சு. அயனி, ஆத்திரத்துல மனம் போனபடி பேசுறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தானே. எனக்கும் ஆசை, அன்பு, இன்பம், துன்பம், காதல், கவலை இதெல்லாம் இருக்காதா? சொந்த வாழ்க்கையில் உள்ள பற்றும் பாசமும் இயற்கையானது. அதுக்கே இவ்வளவு பெரிய விபரீத அர்த்தம் கற்பிக்கிறீங்க. நான் முத்துவை காதலிக்கிறேன், உண்மை. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா முத்துவை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க போறதில்ல, அதுவும் நிச்சயம். சொல்லுங்க,
காதல் கல்யாணம் இதெல்லாம் தவறா? இந்த காதலும் இந்த கல்யாணமும் நிச்சயமா தவறுதான். அந்த குப்பத்துக்கு நமக்கு எவ்வளவு வெட்டு குத்தா நடந்திருக்கு. அந்த குப்பத்துல போய் உருவாடுறது பெருத்த அவமானம். ஒண்ணு நீ இந்த காதலை மறக்கணும், இல்ல எங்களை மறக்கணும். இதுதான் உறுதி. முடிவு. ஆமா ஆமா, என் முடிவை சொல்லணுமா? சொல்றேன். இப்ப நான் பேசல, என் உள்ளம் பேச. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் ரத்த துளியிலிருந்து எழுதப்பட்டது. நான் வெறும் சுயநலக்காரங்க பழிய எனக்கு வேண்டாம். என் கடமை, லட்சியம், என் மக்களுடைய நன்மை, இதுதான் எனக்கு முக்கியம். அதைத்தான் எங்க அப்பாவும் எனக்கு சொல்லி போனார். அவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரு, நான் உங்களுக்காக என் வாழ்வையை கொடுக்கிறேன். என் சொந்த இன்பம் இல்லாமலே போகட்டும். நீங்கள் விரும்பாத இந்த காதல் கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை. உங்களையே நம்பி வந்த எனக்கு இதுதானா கதி? என் காதல் கரைக்கு போக வேண்டியதானா? இது நியாயமாகும்? முத்து, என்ன மன்னிச்சிரு. நான் சாதாரண மனிதனா இருந்திருந்தா உன் காதலுக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன் முத்து. ஆனா நான் மக்களுக்கு கட்டுப்பட்டவன். தலைவன் இல்லை, தலைவன்கிற பேர்ல மக்களின் அடிமை. என்ன மறந்தது. முத்து, நீ செய்ததெல்லாம் போதும். நீ வேணா அழுதுட்டா ஒண்ணும் நடந்துராது. முதலாளிக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். புறப்படு. உன் பிடிவாதத்தை இதுல கூடவா காட்டணும்? அது மனசுக்கு அந்த ஆளை பிடிக்கல. அதை கொண்டு போய் ஏன் இப்படி பலி கொடுக்கிற? என் விதி பலி கொடுத்துதான் ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நம்ம கதி என்ன ஆகும் தெரியுமா? வெறும் பத்திரத்துல கை நாட்டு போட்டு தானே பணம் வாங்கியிருக்கோம். அதுல எதை வேணுமோ எழுதி நம்ம இனத்தையே அழித்துட முடியும். என் காலத்தில் தானா என் குப்பம் அழியணும். என் குப்பத்துக்காக நான் பலியாகிறேன். என் மகளையும் பலி கொடுக்கிறேன். என்னையா என்ன பேசுற? இது என் சொந்த விஷயம். இதுல எவனும் கூறுக்கிடக்கூடாது. என் பொண்ணை கொண்டு வந்துட்டேன். இன்னும் உங்க இஷ்டம் போல கல்யாணம் நடக்கட்டும். அலையப்பா, இனிமே உனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீலமேகத்தின் மாமனார் நீ. உங்க தயவு. சரி, நீங்க சொன்னபடி இந்த பத்திரத்தை கொடுங்க. என்ன அவசரம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையெல்லாம் சேர்த்து எத்தனையோ காலமாச்சு. இந்த பத்திரத்துக்காக நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் மகளை, என் செல்லத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். பத்திரத்தை கொடுங்க, பத்திரத்தை கொடுங்க. அலையப்பா, நான் சொன்னதுதான். திரும்ப திரும்ப பேசாதே. தாலி கழுத்துல ஏறின பிறகுதான் பத்திரம் உன் கைக்கு வரும். ஓ, அப்படியா? ஏசமா, ஆகட்டும். ஏம்மா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. 8 ஜென்மம் எடுத்தாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா? சாகர வரைக்கும் ராஜபோகத்தோட வாழலாம். அழாது, அழாதேம்மா. சாபாஷ் மீன்வை, என்ன நீ நல்லா புரிஞ்சிருக்க. இந்த கல்யாணம் ஏன் தெரியுமா? ஆசையால இல்ல, மாணிக்கு இவளை மணந்து அந்த 2 குப்பத்துக்கும் ஒற்றுமை உண்டாயிட்டா நம்முடைய சுகவாழ்வு அழிஞ்சு போயிடும். அந்த ஒற்றுமை ஏற்படாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணம். உங்களை எனக்கு தெரியாதா? சரி, முத்துவ பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கிறேன். ஏமா சும்மா அழற?
தயவு செஞ்சு நீ வெளியே போயிடு. என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம். முத்து, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியும். ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்கல. அந்த ஆளால ஏமாத்தப்பட்டவனா? உன்னை விட கோபமும் ஆத்திரமும் எனக்குத்தான் அதிகம். இந்த பிடியில இருந்து எல்லாரும் தப்புறதுக்கு நான் வழி பண்றேன். என்ன நம்பு முத்து, என்ன நம்பு. தயவு செய்து புறப்படுங்க. முடியாது முடியாது, என்னால எதுவுமே முடியாது. போங்க இங்க. நான் பட்டதெல்லாம் போதும். நான் நல்லது செய்தாலும் மத்தவங்களுக்கு கெட்டதாப்படுது. எனக்கு எதுக்கா இந்த வேலையெல்லாம்? எனக்கு என் குப்பை, என் மக்கள், அது போதும் போதும். போங்க இங்க. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. முதல்ல பத்திரத்தை காட்டி மிரட்டாரு. அலையப்பனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. எல்லார் நிலைமையும் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்பனே சம்மதிச்ச பிறகு நான் வந்து என்ன செய்ய? அஜிஜோ, மனசார சித்தப்பா சம்மதிக்கவே இல்லைங்க. அவருக்கும் வேற வழி இல்ல. எப்படியாவது பத்திரத்தை திருப்பி குப்பத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே கவர் தாங்க. பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, எப்படியாவது பத்திரத்தை மீட்டு நீலமேகத்தினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினாதாங்க குப்பத்து ஜனங்களுடைய கண்ணும் திறக்கும். நீங்க நினைக்கிற ஒத்துமை முயற்சியும் வெற்றியா முடியும். புறப்படுங்க. ஆமாண்ணே, உடனே புறப்படுங்க. இதனாலயாவது இந்த 2 குப்பமும் ஒன்னா சேரட்டும். அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற புண்ணியமும் கிடைக்கும். புறப்படுங்க, புறப்படுங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 எனக்கும். எல்லாம் சீக்கிரமா சுத்தமா சுறுசுறுப்பாக செய்ய எனக்கு ரொம்ப கோபம். உனக்கு தலையிலேயே சரியா உட்கார தெரியாது, சோபா தெரியா? வடக்கு எங்க அப்பா வரலையாது, என் மச்சான் முடியா? யார பாத்திர மச்சான் அப்படியா? நியாயம் மச்சான் சொன்னா என்ன இந்த கலாட்டா? மச்சான் 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 ஆறு மாமா வரும் புரியப்பட வழி. கொஞ்சம் தெரியா நீங்க முன்ன பின்ன செத்தனாலே அவனுக்கு சுடுகாடு தெரிய போகுது. இப்பதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பொண்ணு யாரு தெரியுமா? என் தங்கச்சி. அப்ப நான் யாரு? மச்சான். யார் கேட்கல? மச்சான் என்ன வேணா பேசுவான், என்ன வேணா சொல்லுவான். எல்லாம் போட்டுட்டு இருக்கணும். பரவாயில்ல, தப்பா நினைச்சுக்காது. ஏதாவது சாப்பிடுறியா? எல்லாமே சாப்பிடுறேன். இவனை கொண்ட சொல்லு. கங்கா போ. மச்சான் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பரவாயில்ல போ. சித்தப்பன் கூட சொன்னாப்ல. என்ன சொன்னார்? ரொம்ப பெரிய இடம்னு. ஆனா இவ்வளவு பெரிய இடமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மச்சான், தங்கச்சி எங்க இருக்குது? இல்ல இவ்வளவு இருந்து ஏதோ வருத்தமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் அதுக்கு ஒரு தனி பிரியம். நான் ஏதாவது சொன்னாக்கா உடனே கேட்டுக்கும், பார்த்து புத்தி போய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியா? அந்த அறையில தான் இருக்கு, போய் நிறைய புத்தி சொல்லு. அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத மச்சான். என்ன நகை வியாபாரி? நீங்க சொன்ன நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி வா. தங்கச்சி தங்கச்சி ஏன் அழுகுற? ஐயோ, என்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இப்படி என்ன பாரு, என்ன பாரு சொல்றேன். பாரு, ஒண்ணும் பயம் இல்லை. எல்லாம் நானே மாணிக்கடங்கிட்ட சொல்லிட்டேன். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க, வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. அத்தானின்
இருந்தால் பித்தாக செய்யும் வளையல், சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாதை செய்யும் வளையல், அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல், சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாதை செய்யும் வளையல், அன்ன நடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல், இது அத்தை மபரத்தினத்தின் அச்சடித்த சித்திரத்தின் கையோடு வரும் வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. பெண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல், இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல், மாமியார மாமனார சாமியார மாத்திவிட மந்திரிச்சு தந்த வளையல், இளங்காளையர்கள் கெஞ்சி வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளையல், கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையல். கல்யாண பொண்ணு கண்ணு வளையல் போடணுமா? நீட்டா ராஜா கைய நீட். ஏன் மிரள்ற? எவனாவது ஏதாவது சொல்லுவான்னா? எவனாவது ஏதாவது சொல்லட்டும், அவன் கழுத்துக்கு வளையம் போடுறேன். என்னடா இங்க கூட்டம்? என்ன கலாட்டா? யாரு முதலாளியா? மன்னிக்கணும் மன்னிக்கணும். வாங்க வாங்க மாப்பிள, புது பொண்ணுக்கு வளையல் போடணும், நான் போடுறேன். அப்பதான் பொண்ணை பார்த்ததுமே மாப்பிள்ள மயங்கி வந்துருவாங்க. பல பல கை நிறைய போடு. கணக்கு பிள்ளை ஐயா, வளையல் போட்டதும் இவன் கேட்கிற பணத்தை கொடுத்தானு. சரிங்க. அதுதான் நடக்காது. முதல்ல கை தொட்டவன் தான். என்ன? அதாவது முதல்ல கை தொட்டு வலை போட்டவன் நான் சொல்றேன். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். உங்ககிட்ட பெரிய சன்மானமா வாங்காம நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். பெரிய ஆளப்பா நீ. சங்கா, பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த ஆலயம் தங்கவே. ஆஹா, பெரிய மனுஷன் தான் பெரிய மனுஷன் தான். மத்த பசங்க இருக்கானுங்களே, சந்தோஷமா இரு. மனம் போல மாங்கலி நடக்கும். சரி சரி வாயா, கெஸ்ட் ஹவுஸ் போலாம். ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நமக்கு எவ்வளவு பெரிய வீடு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு இல்ல, தங்கறதுக்கு தான் வீடு. சீக்கிரமா வாப்பா. நடையா இது நடையா? அழகா நடக்கிறேன். மாணிக்கம், என்னையாடா ஏமாத்த பாக்க? உன்னை விட நான் தான் புத்திசாலிங்கிறது இப்போ அது தெரிஞ்சுக்கோ. இவனை பத்திரமா பாத்துக்கங்க. சங்கா, மாணிக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் அறையில போட்டு போட்டுட்டாங்க. அவருக்கு ஆபத்து. இனி யாருமே தப்ப வழியே இல்லை.
ஏன் இங்க வந்து நிக்க? உங்களை பார்க்கதான் அவசரமா ஓடி வந்து மாணிக்கு ஆபத்துல இருக்கிறது அவங்க குப்பத்தையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு ரகசியமா வச்சிருந்தேன். எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது என்ன? அவங்க எல்லாம் புறப்பட்டு வந்து ஏதாவது கலாட்டா செய்ய போறாங்க. எனக்கும் நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முத்துக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது தெரியாது. தெரியக்கூடாது. ஓ என்னடா சத்தம்? என்னடா அது? பாருடாம ஆறாடா போய். சரிடா. அப்பதான் போக பாக்குறேன். மாணிக்க தப்பிச்சு விட்டான். சங்கா சங்கா என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா. சீக்கிரம் எங்க இருந்து போயிடு. மாணிக்கமும் தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சுட்டாரா? ஆமா, அந்த பால் மண்டபம் அந்த பக்கம் தான் போனார். போ, இந்த பத்திரத்தை நான் ஜாகிரதையா கொண்டு போய் அவர்கிட்ட ஓடு, திரும்ப ஓடு. போ. பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா அந்த பத்திரத்தை கொடுத்துருங்க.
முத்து மரியாதையா அந்த பத்திரத்தை கொடுத்துடு. இல்ல முத்து ஒழுங்கா அந்த பத்திரத்தை கொடுத்துடு. ஐயப்பா, நல்ல சமயத்துல வந்தேன். உன்னையும் என்னையும் ஏமாத்தி முத்துவ கொண்டு போற மாணிக்கம், அவனை விடாதே, கொல்லு. கொல்லணுமா? உமக்காக நான் எல்லாம் செய்துட்டேன். அந்த பாதகம் ஒண்ணுதான் பாக்கி, அதையும் நான் செய்யணுமா முதலாளி? அதையப்பா, மாணிக்கத்தை நம்பாத, நான் சொல்றதை கேளு. காலம் மாறி போச்சு, என் கண்ணு திறந்துருச்சு. இன்னுமே உன் சூழ்ச்சி பலிக்காது. துரோகி, யார துரோகி? என்ன மீசையில மண்ணு? என்ன எழுத்து பேசக்கூடாது மச்சான் அப்படின்னு முன்னாலே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக பெரிய மச்சங்களா வர போறாங்க. வாங்க, போடாத. நீலமேகம், மீன்வெளியை கொலை செய்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழும். என்னடா எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இது? கொடுத்தா வாங்க போதுமா? திருப்பி வாங்க வேண்டாமா? கொடுத்தோம், எடுத்துட்டோம், இப்ப இடம் சரியா போச்சு. ரொம்ப அடக்கமான பொண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கு என் ஆசீர்வாதம் எப்போ உண்டுடா. மாணிக்கம், இந்த திருமண பரிசு பாத்தீங்களா? நீங்க எல்லாம் ஒற்றுமையான உடனே நீங்க கேட்டிருந்த எல்லா உதவியும் அரசாங்கம் செஞ்சிருக்கு. அதுக்கான உத்தரவு தான் இது. நீங்க எல்லாம் குறையில்லாம வாழ என் மனப்பூர்வமான வாழ்த்து. ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த புன்னகை என்ன விலை? இதயம் சொன்ன விலை. இவ கண்ணங்கை என்ன விலை? இந்த கைகள் தந்த விலை. இந்த புன்னகை என்ன விலை?